நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியுமாக இன்னொரு தருணத்தில் இன்னொரு செய்தியின் வாயிலாக ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த செய்திகள் முழுவதுமாக லவ் ஆஃப் காட், தேவனுடைய அன்பு என்ற தலைப்பின் கீழாக நாம் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். யோவான் 3:16 வாக்கியம் இந்த செய்தியின் தலைப்பாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதுதான் நம்முடைய செய்தியின் முக்கிய கருத்தாக வைத்து நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய அன்பு எவ்வளவு அருமையானது, தேவனுடைய அன்பு எவ்வளவு உத்தமமானது, தேவனுடைய அன்பு எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு மனிதனையும் ஆண்டவர் தம்முடைய அன்பால் மூடி கொண்டு வருகிறார் என்று சொல்லி அநேக வேத வாக்கியங்கள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த செய்தியின் தலைப்பானது தி எவர்லாஸ்டிங் லவ், நித்தியமான அன்பு என்ற தலைப்பின் கீழாக நீங்களும் நாளும் தேவ செய்தியை கேட்க போகிறோம். ஒரு எழுத்தாளர் இப்படியாக எழுதுகிறார். அகஸ்டின் என்ற எழுத்தாளர், God loves each one of us as if there were only one of us to love. கர்த்தர் நம்மை எப்படி நேசிக்கிறார் என்று சொன்னால், நான் ஒருவன் மாத்திரமே அவருக்கு நேசிக்கிறவனாக அல்லது நேசிக்க தகுந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அவ்வளவு அன்பை கொடுத்து நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார், God's love is the only thing that can truly satisfy the human heart. மனித இருதயத்தை பரிபூர்ணமாக்குவது அல்லது மனித இருதயத்திற்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்து திருப்தியாக்குவது என்ன என்று சொன்னால் தேவனுடைய அன்பு மாத்திரம் என்று சொல்லி எழுத்தாளர் எழுதுகிறார்கள். அநேகர் தேவனுடைய அன்பை ருசித்து பார்த்திருக்கிறார்கள். இந்த நாளின் தலைப்பு தி எவர்லாஸ்டிங் லவ். தேவனுடைய பரிபூர்ண அன்பு நமக்கு எதுவரைக்கும் கிடைக்கும் என்று சொன்னால் நித்திய காலமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளுக்குரிய வேத வசனம் என்னவென்று சொன்னால் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 3 வாக்கியத்தை நீங்கள் நான் வாசிக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து உங்களுடைய வேதாகமத்தை எரேமியா 31 வாக்கியத்திற்கு நீங்கள் நான் வேதாகமத்தை திருப்புவோம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்வேன். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசும்படியாக நீங்கள் நான் காத்திருக்க போகிறோம். எப்படிப்பட்ட அன்பினாலே, எப்படிப்பட்ட சிநேகத்தினாலே உங்களை என்னையும் இழுத்திருக்கிறார்னு சொன்னால் அநாதி சிநேகம். The God is Alpha and Omega. ஆதியும் அந்தமுமான என் ஆண்டவர் நம்மை ஆதியிலிருந்து நேசிக்கிறார். கடைசி வரைக்கும், நம்முடைய மூச்சு இருக்கிற வரைக்கும், மூச்சு நின்று போன பிறகும் கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். கடைசியிலே பரலோகத்திலே அவருடைய அன்பு பூரணமாய் விளங்கும்படியாக He loves us everlasting. சதா காலங்களிலும் அன்புடையவராக, அன்பு செலுத்துகிறவராக இருக்க போகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் நானும் இன்றைய நாளிலே தேவ வசனத்தோடு நீங்கள் நானும் பார்க்க போகிறோம். தேவ வசனத்திற்கு முன்பாக நீங்கள் நானும் ஒரு சிறு ஜெபம் செய்து தேவனுடைய செய்தியை கேட்க போகிறோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, எங்களை நீர் கழுவி எடுத்து நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகிக்கிறீர் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் எரேமியா மூலமாக நாங்கள் வாசித்தோம். கர்த்தாவே, நம்முடைய அநாதி சிநேகத்தை கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்கு ஒரு துளி கூட ஆண்டவரே நாங்கள் தகுதி இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறோம். உம்முடைய நாமத்தை துதிக்கவோ, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கவோ, உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ளவோ, உம்முடைய அன்பை நாங்கள் கேட்டு வாங்கி கொள்ளவோ கர்த்தாவே நாங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை தகுதிப்படுத்தி நல்ல தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அடியானை ஒப்புக் கொடுக்கிறேன். பரலோகத்தின் ஆண்டவரே, கேட்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அடியனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்திலிருந்து நாங்கள் கேட்க கர்த்த கிருபை செய்யும். என்னுடைய சொந்தம் வெளிப்படாதபடி கர்த்தாவே, என்னுடைய சொந்தம் கர்த்தாவே அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க போவதில்லை. உம்முடைய அன்பு, உம்முடைய வசனம், உம்முடைய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். பரலோகத்தின் ஆண்டவருடைய ஒத்தாசை எங்களோடு இருந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். எப்பொழுதும் போல 2 காரியங்கள் நான் கேட்க போகிறேன்.
முதலாவது, நான் பேசும் பொழுது ஆண்டவரே உம்முடைய மகனுடைய வாயிலே உம்முடைய வார்த்தையை போடும், அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே தாங்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, நாங்கள் கேட்கிற காரியங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாக ஆண்டவரே அந்த வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்திலே வையும் என்று சொல்லி 2 காரியங்களுக்காக 2 கோரிக்கைகளை உங்களுடைய சமூகத்திலே நான் வைக்கிறேன். இந்த 2 காரியங்கள் தேவன் நம்மை நடத்துவார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் இந்த செய்தி மூலமாக ஒரு ஆத்மாவியாவது கூட ஆண்டோடைய சமூகத்தில் திருப்ப ஆவியானவர் உதவி செய்ய போகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் செய்திக்குள்ளாக போவோம். இந்த எவர்லாஸ்டிங் லவ், இந்த பரிபூர்ணமான அன்பு, இந்த அனாதி அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்று சொன்னால், நான் 3 பகுதிகளாக நான் இந்த செய்தியை பிரித்திருக்கிறேன். The 3 ways God show his love. 3 விதமாக ஆண்டவர் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அனாதி அன்பு, அனாதி சிநேகம் எப்படிப்பட்டதாக வருகிறது என்று சொன்னால் 3 காரியமாக வருகிறது. முதலாவது, God loves us so he gave his only son. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், அதனாலே அவருடைய சொந்த குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை என்னோடு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், தேவன் ஒன்று நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் எப்படிப்பட்டவர் சொன்னால், இஸ் a very decent guy. ரொம்ப டீசெண்டான ஆண்டவர். ஏன் தெரியுமா? நம்முடைய பாவங்களை மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டார். நம்முடைய பாவங்களை மற்றவர்களுக்கு முன்பாக போய் இவன் இப்படி பண்ணிட்டான், ஸ்டான்லி இப்படி பண்ணியாச்சு, இல்லை அவனுடைய ஜனங்கள் இப்படி பண்ணிட்டாங்க, இல்லை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எல்லாத்துக்கும் முன்பாக ஆண்டவர் சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் நான் பாவியாக இருக்கும் பொழுதே என்னை ஏற்றுக்கொண்டார். எப்படிப்பட்ட பாவியாக இருக்கும் பொழுது? நான் சேத்தில் புரண்டு உளுந்து நான் ஒன்றுக்குமே உதவ மாட்டேன், ஒன்றுக்குமே ஆக மாட்டேன், இனிமேலே என்னை தொடவே முடியாது அப்படின்ற எண்ணத்தில் அந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை தொடுகிறார். தேவனுடைய ஊழியத்தை நீங்களான்னு பார்க்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்ட ஊழியம் செய்தார்னு சொன்னால், he touch everyone, தொட்டு சுகப்படுத்துகிறார். இங்கே சொல்கிறாரு, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, நாம் பாவிதான், என்னுடைய சரீரம் முழுவதுமாக பாவமாக இருக்கிறது, நான் பாவத்திலே கற்பந்தரிக்கப்பட்டேன், பாவத்திலே பிறந்தேன், நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் சேற்றிலே உளுந்து போகிறேன் சொல்லி தாவீது சொல்கிறாரு. அந்த சேற்றில் இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்மை எடுத்து தூக்கி எடுத்தார், நமக்கு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பவுல் இங்கே எழுதுகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை மறுபடியும் நாம் வாசிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. நாம் கெட்டு போகாதபடிக்கு நாம் ஆண்டோடைய சமூகத்திலே நின்று ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது, நான் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவரை இரத்தத்தை சிந்தி நித்திய ஜீவனை பெறும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சங்கீதம் 103வது சங்கீதம் 12வது வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 103வது சங்கீதம் 12வது வாக்கியம் இப்படியாக சொல்லுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பாவம் எவ்வளவு கொடியது என்று சொன்னால், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்கள் நம்மை ஆண்டவரை விட்டு விலக்குகிறது. ஆனால் அவ்வளவு தூரமாய் இருந்தாலும் கர்த்தர் அனாதி சிநேகத்தால் சிநேகிக்கும் போது நம்மை கிட்ட சேர்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த அனாதி சிநேகம் எவ்வளவு சூப்பராக இருக்குல்ல? அந்த அனாதி சிநேகம் எவ்வளவு அருமையான ஒரு சிநேகமாக இருக்குதுல்ல? அநேக நேரங்களிலே நீங்கள் நானும் அந்த அனாதி சிநேகத்தால் சிநேகிக்கிற தேவனை மறந்து விடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். 2வது பகுதி, as a father he accepted as his children. ஒரு தகப்பனாக நீங்களும் நானும் பாவம் செய்தாலும் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் நானும் வாசிக்கும் பொழுது இப்படியாக வேதாகம் சொல்லுகிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் 1 வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. நிறைய நேரங்களிலே
யாரும் நம்ம நேசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கவலை. நிறைய நேரங்களிலே ஐயோ எனக்கு கை கொடுப்பார் யாரும் இல்லையே, நான் கஷ்டப்படுகிறேனே, நான் கஷ்டத்தில் துன்பத்தில் இருக்கும் பொழுது என்னை பார்ப்பார் யாரும் இல்லையே, நான் ஒருவேளை குழப்பத்தில் இருக்கும்போது எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே, அறிவுரை சொல்வதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் நான் யோசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நான் வாசிக்கிறோம். பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிதா எப்படிப்பட்ட அன்பை கொடுத்திருக்கிறான்னு சொன்னால், தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, எவ்வளவு பெரிய தகப்பன் நமக்கு இருக்கிறார், எவ்வளவு பெரிய ஸ்தானத்திலே ஆண்டவர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். மத்தேயு 6:9 நீங்களான வாசிக்கும் பொழுது எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு புத்தகத்திலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் ஆரம்பிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. எப்படி ஆரம்பிக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, என் பிதாவே என்று ஆரம்பிக்கவில்லை, எங்கள் பிதாவே. எனக்கு அன்பான தேவனுடைய சகோதர சகோதரிகளே, எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இயேசு உங்களை எப்படி பார்க்கிறார்னு சொன்னால், அவருடைய தகப்பனை என்னுடைய தகப்பனாக ஆண்டவர் சேர்க்கிறார். உங்களை என்னையும் சகோதர சகோதரிகளாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். பிதாவானவர் தன்னுடைய குமாரனை கொடுத்தது எதற்கு அப்படின்னு சொன்னால், உங்களை என்னையும் பாவத்திலிருந்து மீட்டு அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாக ஆண்டவர் அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஒரு தகப்பனை பார்த்து அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னுடைய மகனே என்று சொல்லி அவர் கூப்பிடுகிற ஒரு சத்தம் நம்மை முழுவதுமாக மறைக்கிறதா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 8:15 நீங்கள் நான் வாசிப்போம். என்னோடு கூட சேர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 8 ரோமர் 8:15 நாம் வாசிக்கும் பொழுது வேதாகம் இப்படியாக சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் நான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் கருவிலே ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படிப்பட்டவர்களாக தேர்ந்தெடுக்கிறான்னு சொன்னால், பிதாவை அப்பா பிதாவே என்று அழைக்கிறவர்களாக, சொந்த ஜனங்களாக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த காலத்தில் நின்று உங்களை என்னை ஒளியின் ஆச்சரியத்திற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒரு புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பெரிய ராஜரீக கூட்டமாக ஆண்டவர் நம்மை ஒரு இளவரசிகளாக ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது பகுதி, the love of God never cease. தேவனுடைய அன்பு எப்பொழுதும் முடியாது என்று சொல்லி நீங்கள் நான் நிறுத்தப்படாது என்று சொல்லி நீங்கள் நானும் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:12 நீங்கள் நான் வாசித்தோம் என்று சொன்னால், ஜெரமாயா chapter 3:12 இப்படியாக சொல்லுகிறது, நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபையுள்ளவர் என்று நான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்றென்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னால், என்றென்றைக்கும் கோபம் இல்லாதவராக இருக்கிறார். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் தண்டிக்கும் போது கூட ஆண்டவர் எவ்வளோ கோபமாக இருந்தார்னு சொன்னால், ஒரு சிறிய அடி மட்டும்தான் அடிக்கிறாரு, மொத்த ஜனங்களையும் ஆண்டவர் அடிக்க ரெடியாக இருந்தார். ஆனால் மோசே சொல்கிறார், ஆண்டவரே அவங்கள அழிக்கிறீங்கன்னு சொன்னால் என்னுடைய பேரை என்ன பண்ணுங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்துருங்க. கர்த்தர் என்றென்றைக்கும் கோபமாகிறார். அவருடைய அன்பு அளவற்றதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் மறுபடியும் 31 நீங்கள் நான் வாசித்தோம் என்று சொன்னால், எரேமியா 31 3 இப்படியாக சொல்லுகிறது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார், என்பாய் ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன். நம்முடைய காருண்யத்தால் அவரை இழுத்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்தார். அவருடைய அன்பு ஒரு நாள் கூட குறையாததாக இருக்கிறது. ஒரு நாள் கூட அது குறைவுபட்டது என்று சொல்ல முடியாதபடிக்கு ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 4:19 என்னும் சொல்லுகிறதுன்னு சொன்னால், 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராய் காணப்படுகிறார். நீங்கள் நானும் நம்ம ஆண்டவரே அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி
நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறாராம். நம்ம தேர்ந்தெடுத்து நாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நானும் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய அன்பு அளவற்றதாய் காணப்படுகிறது. அது இட்ஸ் an everlasting love. அது பரிபூர்ணமான அன்பு, நித்திய காலமாக இருக்கிறது. அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே நான் உன்னை நேசிக்கிறேன், நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களான்னு கேட்டாராம். அப்போது அந்த மனுஷனை பார்த்து, ஆம் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, நீ எவ்வளோப்பா என்ன நேசிக்கிற, நீ எவ்வளோ நேசிக்கிற, டூ யூ லவ் மீ, ஹவு மச் டூ யூ லவ் மீ? அப்போ சொன்னான், ஆண்டவரே இவ்வளோ இல்லை நிறைய ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், நீ நேசிக்கிறதோட நான் நேசிக்கிறேன்ப்பா, டு யூ நோ ஹவு மச் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 கரங்களை நீட்டி சிலுவையில் மரித்தார். அந்த இரத்தத்தை சிந்தி, இதோ இங்கே பார், என் 2 கரங்களிலே ஆணிகள் பாய்ந்திருக்கிறது, உன்னுடைய பாவங்களுக்காக, உனக்காக என்னுடைய அன்பு இங்கே விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 கைகளையும் விரித்து ஆண்டவர் அங்கே அந்த அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 38, 39 நீங்கள் நான் வாசிக்கும் பொழுது, ரோமர் 8வது அதிகாரம் 38, 39 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மரணமானாலும் ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன ஒரு காரியம் வந்தாலும் சரி, மரணமே நமக்கு நேரிட்டாலும் தேவனுடைய அன்பை புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் நானும் தேவனுடைய அன்பை விட்டு போக மாட்டோம். கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பாடல் ஒன்று தெரியும். என்ன பாடல் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு குடும்பமே மரிக்கும் பொழுது அந்த ஒரு குடும்பமே எழுதின ஒரு பாடல். அந்த பாடல் பாடும் பொழுது தன்னுடைய கணவன், தன்னுடைய பிள்ளைகள் முதலாவது மரிக்கிறார்கள், தன்னுடைய மனைவி 2வது மரிக்கிறார், 3வது அவரையும் கொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சொல்லுகிற ஒன்று, நான் உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, என்னிடத்திலிருந்து தேவ அன்பை பிரிக்க முடியாது. Do you love Jesus? I love Jesus. நீ தேவனை நேசிக்கிறாயா? அவ்வளவு பெரிய பிரச்சனை போராட்டங்களிலும் சாத்தான் அவரை முழுவதுமாக கொல்ல வரைக்கும் வரும் பொழுதும் ஆண்டவர் என்னை ஒரு விஷயம் நினைத்து பார்த்து, கர்த்தாவே இந்த பாத்திரம் நீங்கும் என்று சொன்னால் உம்முடைய சித்தத்தின்படி செய்யும், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கடைசி வரைக்கும் ஆண்டவர் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு, எதற்காக என்று சொன்னால் நாம் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒரே ஒரு காரணம், அப்படி சிலுவையிலே தன் கரங்களை கொடுத்து என் ஜீவனை விடுகிறேன் என்று சொன்னார். அவருடைய அன்பு அநாதி அன்பாக இருக்கிறது. நீங்கள் நானும் எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஒரே ஒரு காரியம், தேவனுடைய அன்பு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நானும் விசுவாசிப்போம். கர்த்தர் அந்த அநாதி அன்பினால் நம்மை மூடுவார், அநாதி தீர்மானத்தால் நம்மை ஏற்றுக்கொள்வார், அநாதி விசுவாசத்தால் நம்மை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கிறார், அநாதி தீர்மானத்தினாலே ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த அன்பு உங்களையும் என்னையும் சதா காலையில் மூடும்படியாக நீங்கள் நான் ஜெபிப்போம். கர்த்தருக்குள்ளாக நீங்கள் நான் இருப்போம். கடைசி மரண பரியந்தம் வரைக்கும் தேவனுடைய அன்பை விடாதபடிக்கு நீங்கள் நானும் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய அன்பை கர்த்தாவே நினைக்கத்தக்கதா நீ கிருபை செய்யும். ஒருவேளை கர்த்தாவே பாவம் எங்களை பிரிக்கிறதா இருந்தாலும், நாங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தாலும், கர்த்தர் நீர் இருக்கிறீர், கர்த்தர் நீர் பேசுகிறீர், கர்த்தருடைய அன்பை எங்களுக்கு கொடுக்கிறீர்னு சொல்லி ஒரு நிச்சயத்தோடு கர்த்தாவே நாங்கள் போகிறோம். பாவிகள் சுவாமி, ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கிறோம். சாத்தான் எங்களை ஏமாற்றுகிறான், சாத்தான் எங்களை வஞ்சிக்கிறான், சாத்தான் எங்களை எப்பொழுது கொண்டு போகலாம் என்று சொல்லி கர்த்தாவே சிங்கத்தை போல காத்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது எங்களை கொல்லலாம் என்று சொல்லி எங்களுடைய ஆத்துமாவை கொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் உம்முடைய அன்பை கர்த்தாவே நாங்கள் புரிந்து கொண்டு
உம்முடைய அன்பு சாத்தானிடத்திலிருந்து பிசாசுவிடத்திலிருந்து எங்களை மீட்டு கொள்ளுகிற அன்பு எங்களுக்கு இருக்கிறது என்ற நிச்சயத்தோடு கர்த்தாவே நாங்கள் அந்த மன தைரியத்தோடு அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இருக்கத்தக்கதான கிருபை செய்யும். உம்முடைய அநாதி அன்பை நாங்கள் மறந்து விடாதபடி, உம்முடைய அநாதி அன்பை கர்த்தாவே நாங்கள் மோசம் போக்காதபடி, உம்முடைய அநாதி அன்பை கர்த்தாவே நாங்கள் கேவலமாக எண்ணாதபடி, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் நிச்சயத்தோடு எங்களிருந்து போக கர்த்தர் கிருபை செய்யும். செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி. உம்முடைய அன்பினாலே நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மறுபடியுமாக கர்த்தாவே தேவனுடைய அன்பு என்னென்ன கொடுக்க போகிறதுன்னு சொல்லி நான் கேட்க வரும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு நிரப்பும்படியாக நீர் கிருபை செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், குறைகள் எல்லாவற்றையும் சமத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவருடைய பாவங்களை மன்னித்தருளும். உம்முடைய அநாதி தீர்மானத்தால் அவர்களை மீட்டு கொண்டீர், அதற்கான நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பினாலே அவர்களை மூடி மறைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள அவருடைய கண்களை திறந்தருளும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். எல்லாவற்றையும் மேசும் முழுஜம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய அன்பு எல்லா காலங்களிலும் உள்ளது, சதா காலங்களிலும் உள்ளது. நான் பாவியாக இருக்கும் பொழுதும் ஆண்டவரை நேசிக்கிறார். பரிசுத்தம் பண்ணி என்னை முழுமையாக கொண்டு வந்ததுக்கும் அதுக்கு பிறகும் ஆண்டவரை நேசிக்கிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வோம். தேவனுடைய அன்பு புரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் பிதாவினுடைய அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். தூதர்களுக்கு கூட அப்படிப்பட்ட அன்பை ஆண்டவர் கொடுத்ததில்லை, ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட அன்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக, நீங்கள் படுகிற கஷ்டம் முழுவதுமாக ஆண்டவருடைய அன்பு எல்லாவற்றையும் மீட்டு எடுக்கிறதற்காக இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டு நீங்கள் பிரயோஜனமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அநேகருக்கு தேவனுடைய அன்பை பற்றி சொல்லுவோம். நாங்கள் தேவனுடைய அன்பை பெற்றோம், நீங்களும் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அநேகருக்கு இந்த செய்திகளை நாம் அனுப்புவோம். அநேகரோடு பகிர்ந்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் பெறும் பொழுது அநேகர் நம்மோடு சேர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.